எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு தெரியும், இங்க பஞ்சமி திதியில வரக்கூடிய பக்தர்களை விட வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகம். அவங்கள நோயாளின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன சின்ன குறைபாடு இருக்கிறவங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப சர்க்கரை நோய், அது ஒரு குறைபாடு தான், அது ஒரு நோயின்னு சொல்ல முடியாது. நோயின்னு சொல்லி பயமுறுத்தி பெரிய அளவுல கொண்டு போய் வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். நீரிழிவு நோய் அப்படி அதை ஒரு பெரிய அளவு கொண்டு போயிட்டாங்க. அது சும்மா சாதாரணமா நம்ம சுத்தி இருக்கிற மூலிகைகளால அது சர்வசாதாரணமா சரி பண்ணக்கூடிய ஒண்ணு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அது அப்படியே கொண்டு போய் கடைசியில பெரிய பிரச்சனை கொண்டு போய் மாட்டிக்கும். சரிங்களா? நீங்க எந்த ஒரு மெடிசனும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் பவர் கம்மியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நோய் சரி பண்ணாது. 50 mg, அடுத்து 100 mg, அடுத்து 150 mg, 500 mg, அடுத்து டயாலிசிஸ். இவ்வளவுதான் சர்க்கரை நோய்க்கு உங்களுடைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மருந்து இவ்வளவுதான். ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல அம்மனுக்கு பிரசாதமா வச்சு படைச்சு, சரிங்களா, பூஜை பண்ணி அதை மூலிகை பிரசாதமா வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், அவங்களுக்கு அந்த நீரிழிவு நோயால எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஒரு சிலருக்கு ரொம்ப குயிக்கா சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியாகிறதுனா ஃபர்ஸ்ட் ஒரு 2 தேக்கரண்டி, அதாவது ஸ்பூன், 2 ஸ்பூன் சாப்பிட சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் சொல்லுவோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு சாப்பிடுவோம். ஒருத்தர்லாம் ஒரு டப்பா வாங்கிட்டு போயிட்டு, ஒரு கண்டெய்னர் வாங்கிட்டு போனாரு. எனக்கு தெரிஞ்சு 3 மாசமா சாப்பிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா சரியாச்சு அவருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா அதையும் நிப்பாட்டிடலாம். அதே சமயத்துல இன்னொன்னு பாத்துக்கோங்க, ரொம்ப வெயிட் கம்மியாகும் உங்களுக்கு. இந்த சுகர் அப்படிங்கிற அது அந்த மன உளைச்சலே உங்களை வெயிட் கம்மியாக்கிறோம். இன்னொன்னு, உடல் பலகீனம் ஆயிரும். நான் சேலஞ்ச் பண்ணி நான் சொல்லுவேன், கண்டிப்பா நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரே மாசத்துல உங்களோட வெயிட் ஒரு 2 கிலோ 3 கிலோவாவது இன்க்ரீஸ் ஆகும். நீங்க அப்பயே தெரிஞ்சலாம் நம்ம உடம்பு நல்லா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனை. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சுகர்னால இதுக்கு அடுத்து அடிஷனலா ஒரு சில பிரச்சனை வரும். சரிங்களா? எனக்கு பாதம் எரியுதும்பாங்க, பாதம் மறுத்து போச்சும்பாங்க, எனக்கு தூக்கமா வருதும்பாங்க, நிறைய பிரச்சனை கொடுக்கும். எனக்கு வேலை செய்ய மயக்கமா வருதும்பாங்க, ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியலம்பாங்க, நிறைய அந்த சைட்ல அந்த மற்ற பிரச்சனைகள்லாம் சேர்ந்து வரும். எடை குறைஞ்சு போச்சும்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய மூலிகை பிரசாதம் நம்ம பஞ்சமில இங்க நிறைய பேர், இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம அது அதிகமா நம்ம விளம்பரப்படுத்துறது இல்லை, ஏன்னா வரக்கூடிய நோயாளிகளை நம்ம வெளிப்படுத்த வேணாம் அப்படின்ட்டு. இப்பயும் நிறைய கண்ட்ரில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அது நம்ம பெருசா எக்ஸ்போஸ் பண்ணல, அதாவது வெளி காட்டிக்கல அது. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கனடாவுல இந்த மருந்து நிறைய பேர்த்து கொடுத்து அவங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் எனக்கு இந்த மூலிகை நம்மளுடைய வழிபாடு மன்றம் அங்க ஓபன் ஆகுது கனடாவில். சரிங்களா? கனடாவில் நம்ம இங்க இருக்கக்கூடிய, இந்த கோயில் எங்க இருக்குன்னு, இது லகுவராய் ஆலயம். இந்த கோயில்ல ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த கோயில் இருக்கு. நம்ம எந்த ஒரு கோயிலுக்கும் டொனேஷன் நம்ம கேட்டதே கிடையாது. இப்ப அடுத்து நம்ம 10 கோயில் கட்டுறதா சொல்லியிருக்கோம். ஒரு கோயில் முடிஞ்சிருச்சு, அடுத்து 2வது கோயில் இன்னொரு இஞ்சி போனா மேக்சிமம் 1 மந்த்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அது பூமி பூஜை எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம பண்ணியிருந்தோம். இந்த யூடியூப் சேனல்ல அதெல்லாம் இருக்கு. சரிங்களா? நம்ம இங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் நம்ம இங்க மிக சிறப்பான, நீங்க பாருங்க, பஞ்சமி ஹோமம் ஒண்ணு, அடுத்து ராகு கேது பரிகார ஹோமம் ஒண்ணு, நவகிரகத்துக்கு அஸ்திர ஹோமமும் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சு பைரவருக்கு பலி கொடுத்து வாராகி அழைப்போம். சரிங்களா? அதுக்கு அடுத்து அன்னதானம். சரிங்களா? அதுக்கப்புறம் பலதானம், பழங்கள்லாம் கொடுப்போம். இது இல்லாம நம்ம அம்பாளுக்கு நிறைய பழங்களை அபிஷேகம் பண்ணி அதையும் நம்ம அன்னதானத்தோட கொடுத்துருவோம். சரிங்களா? இது இல்லாம இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பஞ்சமிலும் ஒரு தங்க நாணயம், அது இல்லாம அம்பாளுடைய புடவை, அப்புறம் வலம்புரி சங்கு, இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இது கொடுத்தவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருப்பாங்க. அதாவது அவங்க எண்ணம் நல்லா இருந்தா நிச்சயம் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆமா, கண்டிப்பா. நம்ம அது கெடுக்கணுங்கிற எண்ணத்துல நம்ம போனா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? எண்ணம் நல்லா இருந்தா அவங்க நிச்சயம் 100% நல்லா இருப்பாங்க. அப்ப அவங்க நம்ம ஐயா ஒருத்தர் கனடாவில் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் சுகர், இங்க வந்தப்ப கொஞ்சம் எல்லாம் மருந்துலாம் வாங்கிட்டு போனார். அதாவது நான் சொல்றது மூலிகை பிரசாதம். ஏன்னா ஒரு சிலருக்கு மருந்துனாதான் புரியும். சரிங்களா?
இந்த மூலிகை பிரசாதங்கள் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்திருக்காரு. எல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதனால நான் வந்து இந்த வாராகி வழிபாடு மன்றத்தை நாங்க கனடாவில் வைக்கலான்ட்டு ஆசைப்படுறேன்னு சொல்லி அது ரொம்ப நாளா அவர் கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரி அப்படின்ட்டு நம்ம ஓகே அப்படின்னு சொன்னோம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்பயுமே நம்ம ஒரு வழிபாடு மன்றம்னா நம்ம சேர்ந்து அவங்க, ஏன்னா அதை ரன் பண்ணணும் இல்லையா, அதை நிர்வாகம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃபண்ட் வரணும். இப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இப்ப நம்மளே பாருங்களேன், எங்கேயுமே டொனேஷன் கேட்க மாட்டோம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தொழில் வச்சு கொடுத்துரும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வாராகி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் அந்த கனடாவில் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாமே இங்க நீங்க அந்த நம்ம பழைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும், கோயில்ல தான் எல்லாமே வந்து அந்த தானியங்கள்லாம் நம்ம வறுத்து அரைச்சி அதை பேக் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் கனடாவுக்கு போய் அவர் ரொம்ப பிடிச்சு போய் தான் அவர் வந்து எனக்கு இந்த கொஞ்சம் நான் தொழிலா பிசினஸா பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. நீங்க பண்ணுங்க அப்படின்னு நம்மளும் சொன்னோம். சரிங்களா. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரெடி ஆயிட்டு இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட்ஸ், ஆப்ஸ் அதெல்லாம் அதுல ரெடி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒன்றும், ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், சரிங்களா, அந்த மாதிரி மூலிகை பிரசாதமா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. இப்ப எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா போடி நாயக்கனூர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தேனி மாவட்டத்துல இருக்கு. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் 2 வாரத்துல அங்க ஒரு வாராகி வழிபாடு மன்றம் அங்க ஓபன் ஆகுது. இப்ப நம்ம அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து நம்மளால அவங்களுக்கு பைசா வரணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து காசுன்னு ஒண்ணு போனாதான் அவங்க நிர்வாகம் பண்ணணும். இல்லைன்னா நம்ம டொனேஷன் கேட்கணும். நான் இந்த மாதிரி அன்னதானம் போட போறேன், நீங்க ஒரு 1000 கொடுங்க, நீங்க ஒரு 2000 கொடுங்க, அப்படிலாம் இல்லாம நம்ம ஒவ்வொரு வழிபாடு மட்டும் தானா சம்பாதிக்கணும். அது சம்பாதிச்சு அதை காப்பாத்திக்கணும். அதுதான் எங்களுடைய திட்டம். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்டேட், அவர் ஒரு 2-3 இடத்துல எஸ்டேட் வச்சிருக்காரு, அவர் அவர்கிட்ட இருக்கு. அந்த எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா காஃபி விளையுது, அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெப்பர், ஏலக்காய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய எஸ்டேட்ல வச்சிருக்காரு. இது எல்லாமே நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வழிபாடு மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணும். பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி, இந்த மாதிரி கனடா, இந்த மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், இங்க எல்லாமே அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல வர வருமானத்தை வச்சு அந்த வழிபாடு மன்றம், அவங்களுடைய குடும்பம் எல்லாம் நல்லபடியா போகணும். இதுல இருந்து ஒரு வருமானம் தான் வரணும். நாங்க வந்து எப்பயுமே நான் சேவையா பண்றேன் அப்படிங்கறத நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நீங்க சேவையா பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த வாழைப்பழம், தேங்காய் எதுவா இருந்தாலும் சரி, என்ன வாங்கினாலும் காசு கொடுத்தா நம்ம வாங்கணும். அப்ப நம்ம வந்து ஒரு சர்வீஸா பண்றோம் அப்படின்னா நாம காசை எதிர்பார்த்தா தான் முடியும். இன்னைக்கு யாரோ வந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 1000 வாங்கணும், ஒரு அன்னதானம் போடுறோம்னா 5000 ஆகும்னா அப்ப அவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு வாங்கிதான் ஆகணும். இங்க வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாராவது டொனேஷன் கொடுத்தா கூட உங்களால முடியுமா, நீங்க எவ்வளவு வருமானம் வருது, 5000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறீங்களா, இது ஏன் கொடுக்குறீங்க, என்ன ஏதுன்னு எல்லாம் இங்க கேள்வி கேட்கறே, டொனேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஐயா அப்பா இவ என்னடா 1000 கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா இந்த 5000 கொடுக்கறதுனால அந்த குடும்பத்துல ஒருவேளை 10ஆம் போகலாம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம போகலாம். அவங்க கொஞ்சம் நல்ல வெல்த்தியான பர்சன் நமக்கு ஓகே. அதுவும் அவங்களா கொடுத்தாதான், அது கூட அவ்வளவு ஈஸியா அங்க யாருமே வாங்க மாட்டாங்க. சரிங்களா. அப்ப பாருங்க, நம்ம வந்து கனடாவில் ஒரு வழிபாடு மன்றம், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷாஜுரான் அப்படிங்கிற ஒரு ஐயா வந்து அவரு நான் கொஞ்சம் பண்ணலாமான்னாரு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நீங்க பண்ணுங்க, இது ஒன்றும் நம்ம அலைஞ்சு தெரிஞ்சு போகணுங்களாம் கிடையாது. சரிங்களா. நம்ம டீம்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்காங்க, சாஃப்ட்வேர்ஸ் இருக்காங்க, நான் எல்லாம் அனுப்புறோம், நீங்க பண்ணுங்க அப்படின்னா. அதே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நான் பண்றோம். இந்த மூலிகை பிரசாதங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு மட்டும் இல்ல, பிரஷர், அதுக்கப்புறம் அதான் ரத்த கொதிப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன், தோல் நோய், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோயுமே. சரிங்களா. இன்னும் நிறைய இருக்கு. பித்தப்பை பிரச்சனை இருக்கட்டும், கிட்னில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, சரிங்களா, சாதாரண தலைவலியில இருந்து எல்லாமே சுத்தமா 100% மூலிகை எடுத்து அதை நம்ம அரைச்சி அப்படி நம்ம கொடுக்கறோம். நீங்க யாருமாவும் அதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் இருக்கா, இல்ல கெமிக்கல் கலந்துருக்காங்களா அப்படின்னு நீங்க வந்து செக் பண்றதுனா பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அதுல 1% கூட இருக்கவே இருக்காது. சரிங்களா. ஒரு ஹேர் ஆயில் கூட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா தலை வந்து பாத்தீங்கன்னா நல்ல முடி வளர்ந்துகிட்டே இருக்கும். சும்மா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க கனடாவில் ஐயாவுடைய அட்ரஸ் நான் கீழே கொடுக்குறோம். அதே சமயத்துல அவருடைய போன் நம்பர், அதாவது தொலைபேசி எல்லாம் நாங்க அலைபேசி எண்ணை நம்ம கொடுத்துறோம். நீங்க அதை கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஒரு தடவை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா
நீங்க கம்மி பண்ணலாம். இல்ல அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நீங்க ஐயாவுக்கு தொடர்பு போகலாம். ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்னுடைய இன்னும் கீழே இருக்கு, நீங்க எனக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். சரிங்களா? இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஆலய பணிகளுக்காகவே நாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த தொழில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கலாம் என்னடா இது ஆன்மீகத்தை வச்சு தொழில் பண்றாங்க, அப்படி கிடையாது. ஆன்மீகத்தை வச்சு தொழில் அதை தொழிலாக்க கூடாதுன்னா நாங்க தொழிலை கொண்டு வரோம். சரிங்களா? நம்ம உழைச்சி அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு கோயிலை ரன் பண்ணணும். யார்கிட்டையும் போயிட்டு நம்ம கேட்கக்கூடாது. ஒரு எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க பார்க்கலாம், டொனேஷன் கொடுங்க டொனேஷன் கொடுங்க. ஒரு பூஜை பண்ணாலே அவர் அங்க இருக்க ஒரு கேட்பார், ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படிம்பாரு, 100 ரூபா கொடுங்க அப்படிம்பாங்க. இங்கெல்லாம் இந்த எந்த வேலையும் கிடையாது. இங்க முதல்ல இந்த சங்கல்பத்தை உட்கார வைப்போம், அதுக்கே நாங்க வந்து பணம் வாங்க மாட்டோம். ஒரு ஹோமத்துக்கு 60,000 70,000 1 லட்சம் ஆகும். நாங்க அதுக்கே வந்து நாங்க பணம் கொடுங்கன்னு சொல்றதே கிடையாது. உங்களால முடிஞ்சா கொடுங்க, முடியலன்னா ஓகே, உங்க கஷ்டத்துக்கு தான் நாங்க உட்கார வைக்கலாம். நீங்க கஷ்டப்படுறாங்க இன்னும் ஒரு 2 லட்சம் கொண்டா அவங்க எங்க இருந்து கொடுப்பாங்க? இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் நீங்க வந்து பார்க்கலாம், யாரும் டொனேஷன் கேட்க மாட்டாங்க எதுவும். ஏன்னா இங்க இந்த நோக்கம் என்னன்னா தொழில இம்ப்ரூவ் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா ரீமா ஃபேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன் பொட்டிக் ஷாப் அப்படிங்கிற, அதே மாதிரி பொட்டிக் வச்சிருந்தோம் ஹோல்சேல்ல. நம்ம முதல்ல புடவைல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். புடவை, இந்த சுடிதார் மெட்டீரியல், லெஹங்கா மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்து அந்த வந்து ரெடிமேட், அந்த என்ன சொல்ற, அந்த சுடிதார் எல்லாம் ரெடிமேட்லயும் நம்ம தயார் பண்றதுக்கு ஒரு டைலரிங் யூனிட் ரெடி பண்றதுக்கான வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சிவானந்தம் ஃபவுண்டேஷன் ஒண்ணு அது ரெடி ஆகி அதுல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சேவை, அது வந்து சேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில். இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சேவைன்னு இருக்கும், அதுல ஒரு ரூபா கூட பெனிஃபிட் எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிசினஸ், அதுல வந்து சேவை இருக்காது, தரம் தான். சரிங்களா? அப்ப நம்ம ரெண்டையும் ஈக்குவலா கொண்டு போக முயற்சி பண்றோம். கனடாவில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா எனக்கு வந்து கெமிக்கல் இல்லாத ஃபுட்டு வேணும்னாலும் சரி, இல்ல எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் உடல் நலம் கொஞ்சம் குன்றி போயிடுச்சு, எனக்கு இது சம்பந்தமா ஏதாவது மூலிகை பிரசாதமா எனக்கு கொடுங்க அப்படின்னாலும் சரி, நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய உடம்பு, ஏன்னா உடம்ப வந்து நீங்க சோறு இருந்தாலும் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி நீங்க உடம்பு இருந்தாலும் மொத்தம் உங்க குடும்பமே உங்களை நம்பிதான் இருக்கு. சரிங்களா? அதுல யாருக்கு ஒருத்தர்னாலும் அந்த குடும்பமே ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? இப்ப நான் அந்த சொன்ன நபர்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வந்து அவ்வளவு நம்பி அவருக்கு இல்ல, நான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு உண்டான சோதனை மாதிரி நான் யாரையும் நான் பார்த்தது இல்லை. அவ்வளவு சோதனை அத்தனை மீறி அவர் வந்து முன்னேறி வந்துட்டு இருக்காரு. அவர் நிச்சயம் அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், அவர் குடும்பத்தோட நீண்ட நாள் சகல சௌபாக்கியத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரிதான் நீங்களும். சரிங்களா? இங்க தயார் பண்ற ஒவ்வொரு பொருளும் அம்மா கிட்ட அம்மாவோட ஆசீர்வாதத்தோட பூஜைகள் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்ப உங்களுக்கும் அந்த பலன் 100% கிடைக்கும். சரிங்களா? ஏதாவது அதுல வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, இல்லை ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கான அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி கண்டிப்பா தரும். நீங்க ஏன்னா 100% நம்பலாம். ஏன்னா இது அம்மாவுக்காக செய்யுது, இது நம்ம மற்றதுக்கெல்லாம் கிடையாது. இது ஒரு கோயில நடத்தணும் அப்படின்னா ஒரு தரமான ப்ராடக்ட் தான் நம்ம கொடுப்போம். சரிங்களா? சரியில்லாத ஒரு ப்ராடக்டை நிச்சயம் அதை செய்ய மாட்டோம். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே ஐயா நம்பருக்கும் முடிஞ்சா உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி மட்டும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.